இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காவியா, கொஞ்சம் சிரமப்பட்டு ஆடிடுறியா? ஐயோ, புள்ள பாவங்க, குளிர்ல நடுங்குறா, அவளை போய் ஆட சொல்றீங்களே? ஆமாங்க, இந்த ஜுரத்துல அவளால ஆடவும் முடியாது. மாயா, இப்ப என்ன பண்றது? சாரி மிஸ். ஏய், எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற? ஒரு பிரச்சனையும் இல்ல. அக்கா, நான் கார் அரேஞ்ச் பண்றேன். நீங்க உடனே காவியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. மாயா, இப்ப என்ன பண்றது? ஸ்ருதிக்கு எதிரா யார ஆட வைக்கிறது? ஐயோ, இவ்வளவு முயற்சி பண்ணியும் நமக்கு தான் தோல்வி அவமானமும் மெஞ்சும் போல இருக்கே. கடவுளே, ஏன் இப்படி பண்ற? நாங்க யாரையும் தோக்கடிக்க எந்த முயற்சியும் பண்ணலையே. நேர்மையா ஜெயிக்க தானே ஆசைப்படுறோம். இதுக்குதான் அப்பவே சொன்னோம், ஒழுங்கா உன் டான்ஸ் ஸ்கூல பெரிய போட்டோ எடுத்து பூட்டிடுன்னு. கேட்டியா? அத கேட்காம இப்படி வந்து அசிங்கப்படுறியே மாயா. இது மட்டும் இல்ல, அடுத்த 3வது ரவுண்ட்லயும் என் கூட ஆடி தோத்து போய் அசிங்கப்பட்டு ஓட போற. என்ன இருந்தது, மறந்துட்டியா? அவளாலலாம் ஓடி போக முடியாது. ஸ்டிக் ஒண்ணி நிக்கிறத பாரு. மாயா, காவியாக்கு பதிலா நாம அப்பு ஆட வைக்கலாம். சித்தப்பா, நிஜமாவ சொல்றீங்க? அப்புவால ஆட முடியுமா? என்னால ஆட முடியும்க்கா. பெரியம்மா காவியாக்கு சொல்லி கொடுக்கும் போது நானும் ஆடி கத்துக்கிட்டேன். குட்டி மாப்ள, கலக்கிட்டிடா மாப்ள. நாம சண்டை செய்யணும்டா. நீ ஆடுறா, ஆடு. நான் ஆடுறேன். நான் ஜட்ஜ் மேடம் கிட்ட பேசுறேன். அப்போ வா. ஹலோ, கே பார்வதி, சொல்லுங்க நீ. என்ன அதுக்குள்ள போட்டி முடிஞ்சு போச்சா? இல்லன்னா உங்க மருமக கால் வலின்னு உட்கார்ந்துட்டாளா என்ன? ஷோ, அவ இன்னும் ஆடவே இல்ல. சரி, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? ஆடுறத தடுத்து நிறுத்த பிளான் ஏதாவது சொல்ல போறீங்களா என்ன? உன் புருஷன் பண்ண காரியத்தை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஏன் புருஷனா? அவர் என்ன பண்ணி தொலைச்சாரு? அந்த நந்தினி கிட்ட ஏதோ சண்டைக்கு போயிட்டாரா என்ன? அப்படி போயிருந்தா கூட பரவாயில்லையே. கடைசியில அந்த அருந்ததிக்கு எதிரா உன் புள்ள இறக்கி விட்டுருக்காரு. என்ன நீ சொல்றீங்க? யோ, ஆமா பார்வதி. மாயா கூட இருந்தாலே ஸ்ருதி, அந்த பொண்ணு அருந்ததி பக்கம் போயிட்டா. அவதான் இன்னைக்கு ஆட போறா. ஆமா, ஆனா அதுக்கு பதிலா தானே காவியாங்கிற பொண்ணுக்கு ஜானகி அக்கா டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆட வச்சாங்க. ஐயோ, அந்த புள்ளைக்கு போட்டினதும் பயத்துல குளிர் ஜுரம் வந்துருச்சு. அதுக்கு திடுதிப்புன்னு உன் புருஷன் வந்து என் புள்ள ஸ்ருதிக்கு எதிரா மாயா நாட்டிய பள்ளி சார்பா ஆடுவான்னு சொல்லிட்டான். அது எப்படி அண்ணி? என்ன கேட்காம ஏன் அனுமதி இல்லாம என் பிள்ளை ஆட வைப்பாரு? ஷோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புள்ள இங்க ஆட போறா. இருங்க, இப்பவே நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். போட்டியாவது மண்ணாவது. இப்ப அங்க எல்லாரும் ஏன் ருத்ர தாண்டவத்தை தான் பாப்பாங்க. இரண்டாவது சுற்று நடக்காதுங்கிற நிலையில அப்பு நடராஜா நாட்டிய பள்ளிக்காக தான் ஆடுறதா முன் வந்திருக்காரு. அவனை பத்தி விசாரிச்சேன். முறையா நாட்டியம் கத்துக்காதவன், மத்தவங்க ஆடுறத பார்த்தே கத்துக்கிட்டு இருக்கான். இதோ நாட்டிய ஏக லைவன் பாருங்க. இதோ இளம் நாட்டிய பேரொளி ஸ்ருதி அப்புவை எதிர்த்து அருந்ததி நாட்டியாலியா சார்பா ஆட இருக்காங்க. நடக்க போறது சக்திக்கும் சிவத்துக்குமான போட்டி. வெல்ல போறது சக்தியா இல்ல சிவமா? இதோ போட்டி தொடர்கின்றது. என்ன கேட்காம என் பிள்ளைய யார் இப்படி ஆட வச்சா? ஏண்டி மாயா, இது தானடி ஆசைப்பட்ட? சித்தி, எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பிள்ளைய நீ ஆட வச்சிருப்ப. டேய், ஏண்டா என் பேச்சு கேட்காம திரும்ப திரும்ப இந்த நாட்டியத்தை கட்டிட்டு அழறல? வாடா. ப்ளீஸ் விடுங்க. என்ன இப்போ நல்லா ஆடிக்கிட்டு இருந்த புள்ளைய எங்கடி இழுத்துக்கிட்டு போற? இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்லிட்டு போறேன். முதல்ல வழி விடுங்க. அவன் உனக்கு மட்டும் புள்ளையா? எனக்கும் புள்ளதான். ஏய், அவனுக்கு பிடிச்சது செய்ய கூடமா அனுமதிக்க மாட்டேன்? மாட்டேங்க, மாட்டேன். நீங்க வேணா இவங்க எல்லாருக்கும் அடிமையா இருங்க.
என் புள்ள அப்படி இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் படிக்கணும், அதுவும் டாக்டருக்கு படிக்கணும். அவன் படிச்சு டாக்டர் ஆகி வரணுங்கிறது தான் என் லட்சியமே. ஹே ஹே, அறிவு இருக்கா? ஆ? ஒரே ஒரு தடவை டான்ஸ் ஆடுறதுனால அவன் படிப்பு என்ன கெட்டாடி போகுது? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா இவன் ஆடுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டேன். ஹே, புரிஞ்சுக்கடி. அப்பாவுக்கு டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும்டி. அதை ஏண்டி தடுக்கிற? அன்னைக்கு நம்ம வீட்ல பாட்டு போட்டு அவன் எப்படி ஆடினான்னு பார்த்தல்ல? போட்டியில வெல்ல போவது யார், சக்தியா சிவமான ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல அப்பு சாதாரணமா ஆடி இருந்தாலும் போக போக அப்பு நல்லா ஆடி போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. பாதியிலேயே போட்டி நின்னு போனதால ஜட்ஜ் மேடம் 2 பேருக்கும் என்ன மதிப்பு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்ருதிக்கு 10 out of 10. அப்பு போட்டி முடியற வரைக்கும் ஆடலனாலும் ஆடின வரைக்கும் டஃப் காம்படிஷன் கொடுத்தான். அதனால அவனுக்கு 7 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்று முடிவுல நடராஜா நாட்டிய பள்ளி தோல்வியின் பக்கம் தான் இருக்கிறாங்க. சோ மூன்றாவது சுற்று வெற்றியின் திசையை மாற்றுமாங்கிறத பார்க்கலாமா? மாயா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ தோத்துட்டன் மட்டும் ஒத்துக்கோ. நீ மேடையில கூட சொல்ல வேண்டாம். இங்கேயே இப்ப சொன்னா கூட போதும். இந்த போட்டியெல்லாம் நான் நிறுத்திடுறேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, மேடைக்கு வந்து நீ ஆடி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டாம்ல. என்ன சவால் விட்டபடி டான்ஸ் ஸ்கூலையே மூட வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். என்ன சொல்ற? இந்த மாயாவுக்கு எதிர்த்து நின்னுதான் பழக்கம். இப்ப நான் மேடை ஏறி ஆடி தோத்து போயிடுவோன்னு யோசிக்கல. அங்க போய் எப்படி அர்ப்பணிப்போட ஆட போறோம்னு தான் யோசிக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. உன்ன மாதிரி எனக்கு இந்த பயம் இல்ல. அப்பப்பப்பப்பப்பா, இப்படி டயலாக் பேசுறது உங்க குடும்பத்துக்கே உள்ள பழக்கம். இங்க பேசலாம், ஆனா மேடையில நடக்க போறது நாட்டிய போட்டி, பேச்சு போட்டி இல்ல. நீங்க என்ன பேசி என்னோட மனசை கலைக்க முயற்சி பண்ணாலும் சரி, என்னோட தன்னம்பிக்கைய உடைக்கவே முடியாது. ஐயோ மாயா, இன்னுமா நீ ஜெயிப்பன்னு நம்பிட்டு இருக்க? சித்தி, முதல் ரவுண்டே 6 மார்க் தான். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல வெறும் 7 மார்க் தான். மேடையில எல்லாம் ஆடுறது இருக்கட்டும், எனக்கு எதிரா உன்னால ஃபர்ஸ்ட் நிக்க முடியுமான்னு பாரு. அப்படின்னா நம்ம மேடையில சந்திக்கலாமா? ஐயோ பாவன்னு பார்த்தோம். ஓன் தலையெழுத்து. மேடையிலேயே மீட் பண்ணுவோம். முடிஞ்சிருச்சா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? கிளம்புறீங்களா?